Praise the Lord. Hallelujah. ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாரும் வந்திருக்க சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் 10 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறோம். இது எதற்காக 10 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறோம்? முடிக்கும்போது என்னது லஞ்ச் கொடுத்துட்டு முடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆர் சர்ச். இது வந்து ஈஸ்டர் மாத்திரம் இல்லை, நமக்கு என்னது ஆண்டு விழாவாக இருக்குது இல்லையா? ஸோ சபையை ஆரம்பித்து பல வருடங்கள் பின்பு அது அந்த நாளில் நம்ம நினைவு கூறும்படி இதை செய்கிறோம். ஆகிலும் நமக்கு சபையில் என்ன வேணும்னா, முதலாவது என்ன வேணும்? இயேசு தான் வேணும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது இயேசு, பின்பு அவர் தருகிற அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு முதலாவது இப்போ பாடக்கூடிய பாடல் என்ன பாடலாம்னா, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. அந்த பாடலை பாடலாம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. அல்லேலூயா.
பிறந்தாரு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இது வந்துட்டு சில நாட்கள் முன்னாடி நான் பேசிக்கொண்டிருந்தேன் வீட்டில். என்னன்னா இயேசு வந்துட்டு எப்படி பிறந்தார்? கன்னியும் வயசுல பிறந்தார். ஓகே, நம்ம எப்படி பிறக்கிறோம்? பாவத்தில் பிறக்கிறோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்மளும் இயேசுவையும் கம்பேர் பண்றது சரியா? அதாவது அவர் பிறப்பிலேயே எப்படி இருக்காரு? பரிசுத்தரா இருக்காரு. ஆனா நாம் பிறப்பிலேயே எப்படி இருக்கிறோம்? பாவியாக இருக்கிறோம். அப்போ அவருடைய பரிசுத்தத்திற்கும் நம்மளுடைய பரிசுத்தத்திற்கும் கம்பேர் பண்ணிக்கிறது சரியா? இல்லாட்டி ரெண்டு பேர் வந்துட்டு அன்இக்குவலா ஒரு ரேஸ்ல ஓடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் கர்த்தர் இந்த மாதிரி சொல்லுகிறார்? அப்பொழுது ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற பாவம் இருக்கிற பொழுது அதை மேற்கொள்றது கடினமா, இல்ல பாவம் வெளியே இருக்கும் பொழுது மேற்கொள்றது கடினமா? இந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி. நல்லா இருக்குது அவங்களுக்கு. என்னன்னா, இயேசுக்குள்ள பாவம் இல்லை, ஆனா அவருக்கு சோதனைகள் வந்தது. சாத்தானால சோதனைகள் வந்தது. நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு 3 முறை சோதனைகள் வந்தது. நமக்கும் சோதனை வருது, நமக்குள்ளேயே சோதனை வருது. நம்ம எண்ணங்கள்லயே நம்ம வந்து பாவிகளாக இருக்கிறோம். வேதத்தில் படிச்சீங்கன்னா, எண்ணங்களினாலே தேவனுக்கு விரோதிகளா இருக்கிறோம். By our thoughts we are enemies to Christ. அப்போ எது கடினமான பாதை? பாவம் வெளியிலிருந்து போராட்டம் வந்து கொண்டிருக்கு, அதை மேற்கொண்டு கடினமான பாதையா, இல்லை நமக்குள்ள இருக்கிற பாவத்தை மேற்கொண்டு கடினமான பாதையா அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நான் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னா, வெளியில இருக்கிற பாவத்தை மேற்கொள்றது கடினம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஏன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எபிரேயர் 12:5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். எபிரேயர் 12:3ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 12:3 படிங்க. தமிழ்ல படிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விமர்சனங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அடுத்த எங்க சோர்ந்து போக கூடாதான்? படிங்க அந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, அதாவது கர்த்தர் வந்துட்டு அந்த ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிற வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஒரு போராட்டமே கிடையாது இந்த உலகத்துல. ஓகே, இயேசு அவனை சந்திக்கிற வரைக்கும், இல்ல அவனை கர்த்தரை அறிந்து கொள்ள வரைக்கும் அவனுக்கும் பாவத்திற்கும் போராட்டமே கிடையாது. இதான் வந்து கிறிஸ்துவின் உபதேசம். அதாவது மனிதனாக பிறந்து நேச்சுரலா வாழ்றவங்களுக்கு, ஒரு முறை பிறப்பு மட்டும் அடைந்தவனுக்கு இந்த உலகத்திலே போராட்டமே கிடையாது. 2வது முறை பிறப்பு அடைந்த பின்புதான் நாம் என்ன செய்கிறோம்? பாவத்தோட போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் முதலாவது கொள்ளுகிறோம். பாவம் ஒன்று இருக்கிறது, அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ளுகிறோம். அப்ப இயேசு ஆனா பிறக்கும்போது என்னன்னா, அவர்களுக்கு சுற்றிலும் என்னதான் பாவிகள் தான் இருந்தாங்க. அதனாலதான் அவருக்கு என்ன ஒரு பெரிய போராட்டம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட வந்து அவர் சேர்த்து கொள்ளுகிறாரு. அவர் சொல்லி கொடுத்து வேறு சொல்லி கொடுத்து கூட்டிய சீஷர்களே என்ன எழுதுறாங்க, அவருக்கு ஒரு எப்படி எழுதுறாங்கன்னா, அவருக்கு ஒரு தடைக்கலாக மாறுறாங்க. அவர் கூட்டிட்டு வந்த சீஷர்ல பேதுரு என்ன செய்யறான்? ஒரு தவறான ஆலோசனை கொடுக்குறான். நீங்க மரிக்க வேண்டாம், இயேசு நீங்க தான் கிறிஸ்துவ அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? ஏன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே பேதுரு என்ன அறிந்து கொண்டான்? இவர் தான் கிறிஸ்து அப்படி என்று பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த மரித்து உயிர்த்தெழு வளர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, கிறிஸ்து என்ற வெளிப்பாடு யாருக்கு? நிறைய பேருக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த உயிர்த்தெழுதல் தேவையில்லை. உண்மையா சொல்ல போனா இயேசு என்ன சொன்னார்னா ஜெபத்துல, பிதாவே உம்மால் எல்லாம் கூடும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் சொல்லுங்க, என் சித்தம் அல்ல உன் சித்தமே நிறைவேறுகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த காரியத்தை அவர் செய்யாமல் மரித்து உயிர்த்தெழாமலே அவரால் ரட்சிக்க கூடும், அநேகரை ரட்சிக்க கூடும். ஆகிலும் அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய அதிக நிச்சயம் வேணும் என்பதற்காகவே இதை செய்தார். அப்போ இந்த பாவத்தில் இருக்கிற போராட்டம், முதலாவது நாம் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை அங்கீகரிக்க வேண்டும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்ல வேண்டாம், நாம் மன்னித்துக் கொள்கிறோம். ஆமே, அந்த வசனத்தை சொல்லிட்டாங்க. எதுக்காகனா, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை தெரிந்து கொள்வது கொஞ்சம் எளிது. ஆவியானவருடைய கிருபையினால
அது தெரிந்து கொள்ளலாம். ஆனா வெளியிலேருந்து வரும் பொழுது நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா கூட இருந்த பேதுரு தான், வெளிப்பாடு பெற்ற பேதுரு தான், அவன் மூலமா என்ன வந்து ஒரு தவறான ஆலோசனை வருது. அதே மாதிரி கூட இருந்த சீஷன் தான், இந்த பந்தியில கை வைத்த சீசன் தான், அவரால் நடக்குதுன்னா அவரை காட்டி கொடுக்கப்படுகிறார். ஸோ அப்போ வெளியிலேருந்து வர போராட்டத்தில் கிறிஸ்துவலாக இருக்கிறவங்களுக்கு சொல்றேன்னா, முதலாவது நாம் ரசிக்கப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பாவத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், நம்ம எங்கெல்லாம் வந்து பலவீனங்களா இருக்கோம், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்போ எப்படி இதை மேற்கொள்றதுங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற போராட்டத்தை மேற்கொண்ட பின்பு வெளியிலேருந்தும் போராட்டம் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் சத்துரு வந்து நம்ம எண்ணங்களில் இருக்க மாட்டோம். அதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வித் மை மைண்ட் ஐ மைசெல்ஃப் சர்வ் காட், அதாவது என் எண்ணத்தினாலே நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன், வேலை செய்கிறேன் இருக்கும். ஓகேங்களா? வசனம் படிக்கிறீங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசிக்கு முன்பாக வசனம். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? 27ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கோ மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கோ ஊழியம் செய்கிறேன். ஆமென். அப்ப நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவை அடைந்துட்டோம். இப்போ கிறிஸ்துவாக இருக்க நமக்கு என்ன தெரியும்னா, நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறோம் என்று அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக நமக்கு என்ன ஆவியில ஒரு தெளிவு பாதுகாப்பு என்ன வேண்டும் என்றால், இப்போ போராட்டம் நமக்குள்ளேருந்து வரப்போறது கிடையாது. அது வந்தால் நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் வெளியிலேருந்து வரும். அப்போ வெளியிலேருந்து வரும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ உட்காந்துருக்கும் ஒரு தெரிய இது என்னன்னா, மற்ற ஜாலியார் பார்த்தீங்கன்னா, அதாவது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர்கள்கிட்ட அந்த விக்கிரகம் வந்து பேச போகிறது கிடையாது. அதனால அவர்களுக்கு தவறான வழி சரியான வழின்னு ஒன்று கிடையாது. அவங்க பாட்டு நின்றுட்டு வந்துட்டு கும்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு விக்கிரகமும் கிடையாது. அப்போ நாம் என்ன செய்யறோம்னா, வேதத்தோடைய வார்த்தையின்படி தான் வாழ்றோம். அப்போ இந்த வார்த்தையின்படி தான் வாழும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் வார்த்தையினால என்ன ஆகும்? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அப்போ வந்து தமிழ் என்ன வார்த்தை? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுன்றது என்ன? இப்போ ஒருத்தர் நமக்கு சொல்ற ஆலோசனை தான் வாழ்க்கை நடத்துகிறோம். ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். வர வர ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டு வழி நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நம்ம எண்ணங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால வேதத்தை படிக்கும் பொழுதும் அதை ரொம்ப கிருபையோட படிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? அதில் வந்துட்டு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அதை படிக்கணும். இதற்காக இதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேதத்தை அப்படி தெளிவாக படிக்கிறதுக்கு ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த வாக்குத்தத்தத்தை தான் இயேசு என்ன செய்வார்? உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் 2000 வருடத்துக்கு முன்பாகவே அனுப்பப்பட்டார். உலகத்திலே அநேகர் ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இன்றைக்கும் நாமும் என்னாலும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வசனம் படித்து சொல்லிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16. இந்த கொஞ்சம் வசனங்கள் படித்துட்டு பாட்டு பாடலாம். ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு தகுதியானவன். அதாவது இப்போ நீங்க ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நீங்க என்னவா இருக்க மாட்டீங்கன்னா, ரொம்ப வாசனையான ரொம்ப நல்ல நற்குணமா இருக்க மாட்டீங்க. எல்லாரோட பார்வைக்கும் எப்படி இருக்க மாட்டீங்க? நறுமணமா இருக்க மாட்டீங்க. யூ வில் நாட் பி வெரி குட் ஸ்மெல் ஃபார் எவ்ரிபடி. உங்களுடைய பிரசன்ஸ் வந்து ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு ரொம்ப வாசனையா இருக்கும் அவங்க மத்தியில். ஆனால் கெட்டு போகிற மத்தியில் உங்களோட வாசனை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு மரணத்து ஸ்டெச்மாக இருக்கும். எப்படி ஒரு டெட் பாடியோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த இதில் வந்து ஆங்கிலத்தில் அந்த வியாக்கியானம் கொடுக்கப்பட்டது. என்னன்னா, ஒரு மரித்த பிணத்திலிருந்து வருகின்ற வாடையை போல உங்களை வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு காண்பாங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால
அவங்க கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்க உலகத்துல? மரித்தார், முடிஞ்சிருச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு, கிறிஸ்துவ காணவில்லை. அப்போ நம்மள எப்படி பார்ப்பாங்க? மரித்தவங்கள கும்பிடுறவங்கள பார்ப்பாங்க. ஓகே, ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்தவர்னு சொல்றோம். ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க தான் நம்மள எப்படி பார்ப்பாங்க? ஜீவனுள்ள வாசனையாக பார்ப்பாங்க. இல்லையா? புரியுதா? இது கொஞ்சம் ஹார்ட் டேப்லெட் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு சூ பண்ணுங்க, சரிங்களா? அதாவது சரி, அப்போ இந்த வார்த்தைகள் என்னன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆவியினாலே பெற்றிருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு மத்தியில தான் நம்ம எப்படி இருப்போம்னா நறுமணமாக இருக்கும். அப்போ உங்களை தள்ளுகிறதை பார்த்து நீங்க என்ன நினைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். இல்லையா? உங்களை தள்ளுகிறதை பார்த்து என்ன தள்ளி விட்டுறாங்க அப்படின்னு நீங்க கலங்க தேவையில்லை. உங்களுக்குள்ள ஆவியானவருடைய கிரியை இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவியோடு யார் ஒத்து போகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்களா உங்களோட இருப்பாங்க. அதனால கிறிஸ்துவோடைய காரியம் நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கைனா, கிறிஸ்துவோடைய காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த பாடல் ஒன்று பாடுவோம், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அந்த கிரீன் பாட்டு புக்ல 147. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். Bye.
ஊற்று என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. இதுதான் வந்துட்டு வெளிப்படுத்தலையும் பார்க்கிறோம். என்னது? ஆவியும் மனமாட்டியும் வா என்பார்கள். அல்லேலூயா. அதாவது முதலாவது யார் சொல்றது? ஆவியானவர் சொல்றது. இரண்டாவது யார் சொல்றது? மனவாட்டி சொல்றது. ஆமென். அப்ப அந்த மனவாட்டி யார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர் தான் என்ன சொல்ல முடியும்? தினந்தோறும் வாழும் ஆண்டவரை என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. சோ ஆவியானவர் அனுப்புனது எதற்காகனா அவருக்காக காத்திருப்பதற்கு. அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாம கர்த்தருக்காக யாரை காத்திருக்க முடியுமான்னு கேட்டா வேதத்துல போடல. nobody is waiting for God. கர்த்தர் வரட்டும், நம்ம கர்த்தருக்கு வரணும் வெயிட் பண்றோம், கர்த்தருக்காக வேண்டிக் கொண்டிருக்கோம், கர்த்தர் வரணும். ஆனா யாருக்கு வேண்டது இல்லை. ஆவியானவர் இருக்கிறவர்களுக்கு தான் இன்னும் முழுமை அடையணும், இன்னும் இயேசு வரணும், உலகத்துல வந்து ஆளுகை செய்யணும். அதுவும் அவர்கள் எவ்வாறு வெயிட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் மாம்சத்துல வெயிட் பண்ணல, அவர் மிகுந்த மகிழ்ச்சியோட வெயிட் பண்றாங்க. அல்லேலூயா. சீஷர்கள் எப்படி வெயிட் பண்ணாங்க அப்போஸ்தலர் காலத்துல? இயேசு மாரநாதா, இயேசு வரப்போகிறார் அப்படின்னு மகிழ்ச்சியோட வெயிட் பண்ணாங்க. அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பாடுகள் இருக்குது, எங்களை எப்படி தூக்கிட்டு போயிருங்க, எங்களுக்கு ரொம்ப அடிக்கிறாங்க வதைக்கிறாங்க, தூக்கிட்டு போயிருங்கன்னு இல்லை. அவர்கள் ஆவியானவர் பெற்ற உடனே சொன்ன வார்த்தைகள், நாங்கள் என்ன சொல்றது, இயேசு நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அடி வாங்கறதுக்கு பாக்கியம் எண்ணப்படுகிறோம்னு அது மகிழ்ச்சியோட பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அப்படிதான், அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆவிக்குரிய சபை எப்படி இருக்க வேண்டும்? இந்நாளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை, அதாவது இந்த முன்னாடி பாடின பாடல் என்னன்னா, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியம். நம்ம சபைக்கு என்ன முக்கியம்னா, நம்ம மத்தியில தேடும் பொழுது இயேசு என்ன பண்ணணும்? கண்டடையணும். அல்லேலூயா. நம்ம மத்தியில இயேசு இருக்கிறாரான்னு அவர்கள் தேட வந்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஏன்? நாம் ஜீவனுள்ள சபையாக இருக்கிறோம். ஜீவனுள்ள சபையா இருக்கும் பொழுது நம்ம மத்தியில இயேசு இருக்கணும். மரித்தவர்கள் மத்தியில தேடும்போது கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஆனா ஜீவன் உள்ளவரோட மத்தியில என்ன இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த பாடல் இது, எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு ராஜன் வந்திடுவார். 473 அந்த கிரீன் பாட்டுக்குள்ள யாருக்கு பாடலாம்? Thank you.
விழா இருக்கிறதுனாலையும் வர்ஷிப்பில் வந்து இன்னும் வார்த்தைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அநேக நேரங்களில் உலக காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்கள் வரும் பொழுது சபை வந்து ரெண்டுத்தையுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், ரெண்டுத்தையுமே செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் ஆவிக்குரியதில் முதலாவது முக்கியப்படுத்தி அடுத்த லெவலில் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதாவது இன்றைக்கு இன்னைக்கு ஆண்டு விழாவாக இருக்குது. ஒரு வசன பகுதி படிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். படிக்கிறவங்க மைக்ல படிங்க, இல்லாட்டி நான் படிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இந்த வார்த்தைகள் ரொம்ப அருமையாக இருந்தது. என்னன்னா, நான் வந்து முதலாவது 5-6 வசனம் மட்டும்தான் படிக்கலாம்னு வச்சிருந்தேன். 5-6 வசனங்கள் என்ன போட்டிருக்கு, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது குறித்து சிலர் சொன்ன பொழுது அப்பொழுது இயேசு இந்த மாதிரி வார்த்தை சொல்லுகிறார். ஸோ இதை மட்டும் நான் வந்து முக்கியப்படுத்தலாம் இருந்தேன். இப்போ நம்ம ஒரு இதுலேயே பண்ணலாம். இப்போ இந்த சபையை சுற்றி பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுடைய கண்கள் எங்கே போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ சபையை சுற்றி பாருங்க, கண்கள் எங்கே போகுது? ஏதாவது ஒரு டிக்கெட் டைம். ஓகே ஓகே எல்லாரும் ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் இல்லைங்களா? அப்போ இந்த இதுல அவருக்கு என்ன சொல்றாருன்னா, சீஷர்கள் வந்து தேவாலயத்தை பார்க்கறது நல்லது, தேவாலயத்தை முக்கியப்படுத்துறது நல்லது. ஆனா அவர்கள் எதை முக்கியப்படுத்தணும்னா வசனத்தை முக்கியப்படுத்தணும். அவங்க சொன்ன என்னன்னா, தேவாலயத்துல கர்த்தருடைய வார்த்தையும் ஜெப வீடாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? My house shall be called a house of prayer என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரோட வீட்டுக்கு போவோம் என்று வாங்கி சொல்வது மகிழ்ச்சியுடனே வந்தாங்க. அப்போ துதியோட இருக்கணும்னு பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்? அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். வசனங்களை போதித்துக் கொண்டிருந்தார். அப்போ தேவாலயத்துடைய ஃபங்க்ஷன் என்ன என்றால், வசனமும் ஜெபமும் துதியும் தேவன் பற்றின காரியங்கள் தான் அதோட முக்கியமான காரியங்கள். பின்புதான் அதை அலங்கரிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஃபேன், ஏசி இதெல்லாம் நல்லா ஒரு சொகுசு இருக்கிறது வந்து பின்புதான் என்று பார்க்கிறோம். யூதர்களுக்கு அவர்கள் மேசியாவை ரிஜெக்ட் பண்ண பொழுது, அவர்கள் மேசியாவை அங்கீகரிக்காத பொழுது அவர்களுக்கு இயேசு சொன்ன காரியம், உங்கள் ஆலயம் என்ன செய்யப்படும்? அது வந்துட்டு அவர் சரீரமாக எது சொன்னா இடித்து கட்டப்படும் என்று. அவர் வந்து உங்களுக்கு வந்து your house shall be left and be desolate, அதாவது வெறுமையாக விடப்படும் என்று சொன்னார். அப்பொழுது ஆலயம் முதல்ல என்னவா இருக்க வேண்டும்னா ஜோடிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இது நம்மளுடைய சரீரத்தை குறித்தும் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டோம். அப்பொழுது நம்மை விட்டு சென்ற அசுத்த ஆவி போன பின்பு நம்ம வீடு வெறுமாக ஜோடிக்கப்பட்டு மாத்திரம் இருந்து உள்ளே யாரும் இல்லை அப்படி என்றால் என்ன வரும்னா 7 பிசாசு அதோட பலவான பிசாசை கொண்டு வர பார்க்கிறோம். அப்போ our house should be swept and clean, plus the king of glory should be there. மகிமையின் ராஜா என்ன செய்யணும்? உட்பிரவேசித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 24 பார்க்கிறோம். அதாவது மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போ அதற்காக இடத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். we should not be empty. நம் பாவம் இல்லை, நாம் விடுதலையாக இருக்கோன்ற மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அது முழுமையான ஆசீர்வாதம். இதன் பின்புதான் இந்த உலக காரியங்களை நம்ம செய்கிற நற்கிரியைகள் மற்ற கொடுத்தது எல்லாமே அதுக்கு பின்புதான். இதை மாதிரி நான் சொல்லலாம் நினைத்திருந்தேன். 5-6 மாதம் கிடைக்கலாம்.
ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக 4 வசனங்களை வந்து அது கரெக்டா வைத்திருக்கிறார். எதற்காகனா கர்த்தர் வந்து நாம் செலுத்திய காணிக்கைகளை அங்கீகரிக்காதவராக இருக்கிறது இல்லை. ஆமென். நாம் செய்கிற என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவனுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த 4 வசனத்துல பார்க்கிறோம், அந்த ஏழை விதவை கொடுக்கிறத கர்த்தர் காண்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனா இந்த சீஷர்கள்ல சிலருடைய கண்கள் எங்க போகுதுன்னா அந்த இதுல போகும் பொழுது அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீங்க இதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஆலயம் என்ன இருக்கும், பெருமையாக இருக்கும். அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கிரியைகளை மாத்திரம் கண்டார்கள். மோசேக்கு கர்த்தருடைய வழியும் காட்டப்பட்டது. அல்லேலூயா. சங்கீதத்தில் நீங்க படித்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கிரியைகளை அறிந்திருந்தார்கள், மோசே தேவனுடைய வழியை அறிந்திருந்தார். அப்படி கர்த்தர் எவ்வாறு எதை காண்கிறார் அப்படி என்ற அதே கண்களிலானே நாம் என்ன பண்ண வேண்டும், காண்பதற்கு நாம் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இது வந்து நம்மளுடைய ஆண்டு விழாவா இருக்கிறதுனால சொல்றேன். முதலாவது உயிர்த்தெழுதல், பின்பு ஆவியானவருடைய நடத்துதல், பின்பு கட்டிடங்கள், சபைகள், ஆண்டு விழா, ரெகபோஸ் பிலடெல்பியா அசெம்பிளி, அந்த பெயர் எல்லாம் பின்பாகும். ஆமென். முதலாவது இயேசுவே சபைக்கு என்ன இருக்காரு, தலையா இருக்காரு. அல்லேலூயா. இது வந்துட்டு ஒரு சாபமாக இல்லை, இது ஒரு கர்த்தர் வந்து வேதத்தில் இது குறிப்பிட்டத்தக்கதாக இருக்கு. இது வந்து எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 1 verse 10 to 12. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரம் படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது கர்த்தருடைய கிரியைகள் தான். இந்த உலகம் முழுவதும் யாருடைய கிரியைகள்? கர்த்தருடைய கிரியைகள். அந்த சராசரம் கர்த்தருடைய கிரியைகள். ஆனால் அதுவே என்ன ஆக போகுதுன்னா மாறி போக போகுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சூரியனை படைத்தார், அது ஜனங்க என்ன செஞ்சாங்க, சூரியனை வணங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் நமக்கு மரத்தை படைத்தார், மரத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன என்றால், கிரியைகள் எல்லாம் சரிதான், ஆனால் அவரை விட்டு விட்டு நம்ம அதுக்கு செல்வோம்னா அதை கூட கர்த்தர் என்ன செய்வார், எடுத்து போட்டுருவோம். ஆமென். அப்போ இதை நம்ம அறிந்து கொண்டு தேவாலயத்தை நாம் என்ன செய்யணும், தேவனை ஓயாமல் துதிக்கிறாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி பாடல் எல்லாரும் எழுந்திருந்து பாடலாம். முடிந்தவர்கள் எழுந்திருப்பாங்க, முடியாதவர்கள் உட்கார்ந்து, வயது சென்றவர்கள் உட்கார்ந்து. ஓயாமல் துதிப்போம், காலம் எல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா மேசுவோம். இந்த பாடல் பாடலாம். ஓயாமல் துதிப்போம், காலம் எல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா மேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலம் எல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா மேசுவையே. பாடல் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடல் ஓசன்னா ஓசன்னா.
நாளில் ஆண்டவரே அப்பா உங்களை துதித்து பாட கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே உங்கள் உயிர்த்ததை தியானிக்கவும் ஆண்டவரே எங்கள் ஆண்டு விழா அப்பா நீ சிறப்பித்து ஆசீர்வதிக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே நீர் மாவினாலே நிரப்பி சகலத்தையும் நன்மையாக எங்களுக்கு மாற்றித்தரும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென்.